பெருங்குடியில இருக்கிற இப்ப நம்ம இருக்கக்கூடிய ஏரி பாத்தீங்களா, அதே மாதிரியே அங்க ஒரு ஏரி இருக்கு. அந்த ஏரி சுகாதாரமற்ற முறையில இருக்கு. அதனால அதை பயன்படுத்த முடியாத ஒரு நிலையும் இருக்கு. அந்த ஏரியினால என்னென்ன பயன்கள் இருக்கு அப்படின்றத விளக்குகிறார் செய்தியாளர் ஆனந்தன். அதையும் பார்த்துடலாம். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய கல்குட்டை பகுதியில் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்து வரக்கூடிய ஒரு ஏரியுடைய பராமரிப்பு எப்படி இருக்கு என்று நம்ம இப்ப பார்க்கலாமா? வாங்க போலாம். சென்னை பெருங்குடி அருகில் இருக்கக்கூடிய கல்குட்டை ஏரியில தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த ஏரி 57 ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருக்கிறது. இந்த ஏரியில் வரக்கூடிய மழை நீரை வைத்துத்தான் கல்குட்டை சுற்றி இருக்கக்கூடிய 10,000 குடும்பத்திற்கான தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்து வருகிறது. இங்கு அமைந்திருக்கக்கூடிய கிணற்றில் ஊற்றில் வரக்கூடிய நீரை மையமாக வைத்துதான் பொதுமக்கள் பயன்படுத்திட்டு வராங்க. ஆனா சமீபத்தில் சென்னை குடிநீர் வாரியம் இந்த ஏரியை தங்கள் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்து இது புதிதாக ஒரு சுத்திகரிப்பு நிலையத்தை அமைத்து மீண்டும் மக்களுக்கு குடிநீர் கொடுக்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனா தொடர்ந்து அது பணிகள் கட்டமைக்கப்பட்டாலும் முழுவதுமாக செயல்பாட்டில் இல்லாத நிலையில் தான் இருக்கிறது. புதிதாக சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து கேப்பாரற்று கிடக்கக்கூடிய நிலையில் தான் இருக்கிறது. இந்த பிளேஸை சுற்றி நிறைய ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது. குழந்தைங்க நிறைய பேர் படிக்கிறாங்க. இந்த வாட்டர் அவங்க கன்சியூம் பண்ணுறதுனால நிறைய ப்ராப்ளம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த லோக்கல் பீப்புளுக்கு அவங்க ஒரு இன்னும் கொஞ்சம் ரெக்ரியேஷன் மாதிரி பண்ணி ஒரு போட்டிங்கோ இல்லை பார்க் மாதிரிலாம் பண்ணாங்கன்னா இன்னும் நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் ஒரு ஹெல்த்தியான லைஃப் நம்ம லீட் பண்ணலாம். இது பக்கத்துலேயே நமக்கு பெருங்குடி டம்ப் இருக்குது. அதில் இன்னும் லேண்ட் ரொம்பவே கண்டாமினேட் ஆகிட்டே இருக்குது. அது கூட நம்ம அடிஷ்னலாக இதையும் சேர்த்து வீணாக்க வேணான்றது எங்களோட ஒப்பீனியன். கவர்மெண்ட் இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கு வரக்கூடிய தண்ணீரை சுத்தம் செய்து தர வேண்டும் என்பதே மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் செய்தியாளர் ஆனந்தன்.